ஹலோ வியூவர்ஸ். ஸோ வெல்கம் பேக் டு பென்ஸ் ஃபார் பாலிடிக்ஸ் சேனல். நான் உங்களுடைய சத்யாங்க. ஒரு ஸ்ட்ராங்கான எம்எல்ஏ ஒருவேளை தேர்தலில் தோத்து போறதுக்கான காரணங்கள் அநேக காரணங்கள் இருந்தாலும் அதுல ஒன் ஆஃப் த காரணங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு மாநில தலைவர் அந்த தொகுதியில நிப்பாட்டுற எம்எல்ஏ பொறுத்துமே இருக்குங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா, ஒரு தொகுதியில ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் இவர் நின்னா ஜெயிச்சிடுவாருன்னு அங்க இருக்க எல்லாருக்கும், மக்களுக்கும் சரி, அங்க இருக்க பார்ட்டிகள் எல்லாருக்கும் தெரிஞ்சாலுமே இந்த மாநில தலைவர் என்ன பண்ணுவார்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட எம்எல்ஏ தாண்டி இவருக்கு ரொம்ப விசுவாசமான ஒரு ஆள் அங்க நிப்பாட்டும் போது என்ன நடக்குதுன்னா, அந்த பகுதியிலயும் சரி இல்ல அந்த பார்ட்டிக்குள்ளேயும் சரி மக்கள் வந்து அதிருப்தி அடைகிறாங்க. ஸோ பொறுமையா என்ன ஆகுதுன்னா, சின்ன சின்ன வேலைகள் செய்யறத கொஞ்சம் பொறுமையா பண்றது, அப்புறம் சில வேலைகள் செய்யாம இருக்கிறது, இதனால என்ன ஆகுதுன்னா மக்களோட ஓட் பேங்கை வந்து நம்ம கட்சிக்காக இழக்கிறாங்க. டு தி எக்ஸ்டென்ட் கிராஸ் ரூட் லெவல், ஆழமான லெவல்ல பாத்தீங்கன்னா மக்கள் வந்து பொறுமையா எதிர்கட்சிக்கு சாயிர பர்சன்டேஜ் அதிகமாவே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 பாத்தீங்கன்னா, ஒரு பூத் லெவல் ஏஜென்ட்டை ப்ராப்பரான லெவல்ல நம்ம சரி பண்ணாம இருக்கிறதுனால, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 100 பூத் இருக்குன்னா எக்ஸாம்பிளுக்காக ஒரு 70 பூத்துல மட்டும்தான் ஆட்கள் போடுறது, அப்புறமா அதை அனாலிசிஸ் பண்றது இல்லை, நிறைய இடங்கள்ல வந்து ஃபோன் பண்ணா ரிட்டர்ன் பண்றது இல்லை. ஏதாவது ஒரு தகுதியான ஆட்களை நம்ம அங்க போடாததுனால ஓகே கரெக்டான லெவல்ல நம்மளால பிரச்சாரங்களோ இல்லைன்னா வந்து ஓட்டு எண்ணிக்கையோ இல்ல ஓட்டர்ஸ் பேங்கோ நம்மளால வந்து பார்க்க முடியாம இருக்குங்க. ஸோ இதை பத்தி நம்ம அடுத்தடுத்த பாயிண்ட் அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ உங்ககிட்ட இருந்து விடை பெறுகிறேன். சத்யா.